கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முற்காலத்திலே நாம் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், தேவனை அறியாமல் இருந்தோம். இப்பொழுதோ நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைத்து இருக்கிறோம். கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முற்காலத்திலே நாம் இருளின் அதிகாரத்திலே இருந்தோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்காக, கனி கொடுப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாம் ஒரு ஊருக்கு போகும்போது மலையின் மேல் இருக்கிற எல்லா வீடுகளும் தெரியும். பிரியமானவர்களே, அதே போல தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நாம் செய்கிற நற்கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் இருக்கிறதா? நல்ல ஒரு குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? நன்மை செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மீது வைக்கும் போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா? ஒரு விளக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? நாம் செய்கிற நன்மைகளை பார்த்து, நற்கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் இருக்கிறார்களா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே நற்கனிகள் செயல்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்கிறோமா? இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாம் ஒருபோதும் உடன்படக்கூடாது. பாவத்துக்கு உடன்படக்கூடாது. இருளான காரியங்களுக்கு உடன்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, வீண் வார்த்தைகளினாலே பாவம் வருகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே
வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். நாம் யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம். வீண் வார்த்தைகளினாலே பாவம் வருகிறது, மோசம் போக்குகிற பொல்லாத ஆவி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மதியற்றவர்களாய் இராதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அறிந்து நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். வேத வசனங்களை வாசித்து தியானித்து நற்குணத்திலே வளருகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஆவியின் கனி இருக்கிறதா? நற்குணங்கள் இருக்கிறதா? நீதியான காரியங்கள் செய்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து சோதித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதபடிக்கு அவைகளை கடிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்தத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்படியே வல்லமினால் நிரப்புங்க, அப்படியே மகிமையினால் மூடுங்க. ரீபா கபரா ஷகரக தூரி கரதரபலா ரபா கபரா சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இப்படியே நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏன்னா குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் மாற்றி விடுங்கப்பா. நம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ரபா துரபா ரகபா ரெஷேக்கே லேதேனே மாரா ஷதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. ரீபா ரபா ரகா துரா ஷேகே ராதானமா ரஹத ரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடன் பிரச்சனையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள தரித்திரங்கள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் வசனத்தின்படியே
பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகை பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.